Hello guys, welcome to Nivita's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை சட்னி. அந்த சட்னி ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலையாக எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதும். காரத்துக்கு 2 வடமிளகாவை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு 3 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு, இஞ்சி இந்த அளவுக்கு 2 பீஸ் எடுத்துக்கலாம். புளி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தோமோ அதே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சட்னி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஜாரில் இருந்து கொஞ்சம் சட்னியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே ஒரு வாட்டி பல்ஸில் அரைச்சிங்கன்னா சுத்தமாக வந்துடும். அதையும் சேர்த்துடலாம். இப்போ சட்னிக்கு தாளிக்க போகிறோம். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த சட்னியில் சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்க்க போகிறேன். கடைசியாக அந்த சூடாக இருக்கிற எண்ணெய் மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். 3 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பொட்டுக்கடலை சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெயில் இந்த மாதிரி தாளித்து கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.